வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். போன வீடியோலேயே நான் வந்து எப்படி அளவெடுத்து கட்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ கட்டிங் போட்ட பீஸ் தான் எடுத்து உங்களுக்கு தைச்சு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக கட்டிங்கில் போட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதி பார்க்குறோம் பாருங்கள். இப்போ இது வந்து பின்பகுதி கட்டிங்கில் வச்சுருக்கோம். இப்போ முன்பகுதி இது கை பீஸு, பட்டி பீஸு. மீதி இருக்க பீஸெல்லாம் வந்து நம்ம அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கோணுங்க. தைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கழுத்து பீஸுக்கு பட்டி பீஸுக்கெலாம் தேவைப்படும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கி போடணும். இப்போது பட்டி பீஸ்க்கு உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக வேறு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பட்டி மொத்தமாக இருக்கும். இப்போ வந்து வெளிப்பகுதியை வந்து உள் பக்கமாக திருப்பி மடிச்சுக்கணும். உள்பகுதி பக்கம் தான் நம்ம தையல் போடணும். போட்டுட்டு நம்ம ரிவர்ஸ் திருப்பிக்குவோம். இப்போ பட்டி பீஸ்க்கு மேலே நம்ம உள்ளே கொடுக்குறோம் இல்லைங்களா துணி, அதை வந்து எடுத்து வச்சு தைக்கணும். காட்டன் கிளாத் நல்லா மொத்தமாக எடுத்து வச்சிங்கன்னா பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். உள் பக்கமாக திருப்பி விட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 2 பட்டியுமே தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தைச்சிட்டு பார்த்தீங்களா, வெளிப்பக்கத்தை வந்து நம்ம இப்படி திருப்பி நகத்தால் கீறி விடணும். இப்போது சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். பட்டி சுற்றி 4 பக்கமும் தையல் போடணும். பட்டி தைக்கிறதே 2-3 விதம் இருக்குங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதாக சொல்லித்தரேன். இப்போது இது ஒரு டைப்பு. இன்னோட் பண்ணி தைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி சுற்றி 4 தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் எப்பயுமே மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. ஜாக்கெட் பீஸ்லேயே உங்களுக்கு கட்டிங்கில் நிறைய துணி இருந்துச்சு அப்படின்னா அதுவே உள்ளே கொடுத்து தைக்கலாம். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம வேறு கலர் துணி வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த 4 பக்கம் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு படிமான தையல் வந்து போடணும். ஃபுட்டோட ஒரு ஃபுட்டோட இடைவெளி அளவுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. 2 பட்டியுமே இதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸஸ் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா கலர் பீஸு, அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பட்டி பீஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கைப்பகுதிக்கு போகலாம். இதை எடுத்து வச்சுட்டு கைப்பகுதி எடுத்துக்கோங்க. கைப்பகுதி பார்த்திங்கன்னா இப்போது 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணது நம்மளுக்கு நல்லா அடையாளம் போட்டு தெரியுது. இப்போ உள்பகுதி பக்கமாக நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு தைக்கிறேன். இது வந்து கரைப்பகுதி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 இன்ச்சு கீழே அப்படியே தையலுக்கு விட்டதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். கரைப்பகுதி வராத பட்சத்துக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு பகுதி வருது இல்லைங்களா, அதனால் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 இன்ச்சு மடிக்கணும். எல்லா ஜாக்கெட்டுக்குமே இந்த மாதிரி வராதுங்க. ஏதோ ஒரு ஜாக்கெட் நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுறு பகுதி வரப்போ ஒரு 1/4 இன்ச் அந்த பிசுறு உள்ளே போகிறதுக்காக நம்ம 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, கீழ்ப்பகுதிக்கு 1 இன்ச்சும் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் நம்ம விட்டுருக்கோம். இப்போ 1/4 இன்ச்சு வச்சுட்டு மறுபடியும் 1 இன்ச்சு மடித்து தைக்கணும். கரைப்பகுதி வந்துருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக 1 இன்ச்சே மடித்து தைச்சிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம 2 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். 1/4 இன்ச்சு பிசுறு பகுதினா 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு மறுபடியும் 1 இன்ச்சு மடிக்கிற மாதிரி வரும். இதே போல் ஃபுல் வாயில் ஜாக்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி கரைப்பகுதி தான் அதிகமாக வர மாதிரி வரும். டிசைனர்னால் உங்களுக்கு வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி போடுவோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு இந்த வித்தியாசம் வரும். இப்போ இந்த மாதிரி 2 கையுமே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தைச்சது கையோட உயரமும் தையலுக்கு போக கை நீளம் எவ்வளவோ அவ்வளோ கிடச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அடையாளத்துக்காக. அதே போல் ரைட் சைடு கையும் நான் தைச்சி எடுத்துக்கிறோம். 2 கையும் தைச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்தது பின்பகுதி தைச்சிக்கலாங்க. இப்போ கடைசியாக முன்பகுதி தைப்போம். இப்போ பின்பகுதியும் அதே போல் பிசுறு வந்திருக்கிறனால நம்ம 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கலாம். கைப்பகுதி மாதிரியே தான் பின்பகுதியும் இதே மாதிரி மடித்து தைக்கணும். இப்போ 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கிறேன். இதே போல் தைச்சிட்டு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். நார்மல் ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிங் போடுறதோட சேர்த்து 1 மணி நேரம் தாங்க நம்மளுக்கு அதிகபட்சம் பழகிட்டோம்னா டைம் எடுத்துக்கும். அவ்வளோ ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மடிக்கிறேன். மடித்து இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சு இருக்கான்னு.
டெய்லரிங் வந்து உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அதோட நுணுக்கங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஈஸியாக தாராளமாக ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாக்கெட் 2 ஜாக்கெட் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற அளவு தைச்சுக்கலாம். டைம் இருக்கிறப்ப நம்ம வெளியிலயும் தைச்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு இன்ச்சு மடித்து தைச்சிட்டேன். இப்போ பின்பகுதிக்கு நம்ம டாட் பிடிச்சி தைக்கணுங்க. இப்போ உயரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. 14.5 இன்ச் அவங்களோட உயரம் அப்படின்னா, நம்ம 14 இன்ச் அவங்களோட உயரம்னா நம்மளுக்கு வந்து தையல் மடித்து தைச்சது போக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு 14 இன்ச் கரெக்டாக கிடைக்காதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஷோல்டரோட சென்டர் பகுதியும் அதே நேருக்கு கீழ் வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ மடித்து பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் இப்போ நேராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து கீழேருந்து 3.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிக்கணும். கீழேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சி மேலே வர வர அப்படியே நூலோட அளவுக்கு அப்படியே சன்னமாக வந்துடணும். இந்த மாதிரி முக்கோணம் மட்டும் பிடிச்சிக்கோங்க. இதே போல் 2 சைடுமே நம்ம டாட் பிடிக்கணும். இந்த சைடு ஷோல்டர் பகுதியிலேருந்து சரி பாதியாக மடித்து போட்டு ஷோல்டரோட சென்டர் பகுதி பாருங்கள், அந்த மாதிரி மடித்து போட்டு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பின்பகுதி வந்து எவ்வளோ நம்ம சுற்றளவில் எடுத்துருக்கோமோ அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். 2 சைடு டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு இடுப்பு பகுதி வந்து எவ்வளோ இருக்குது, அவங்களோடது 18 இன்ச்சு. இப்போ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 இருக்குங்க. 18னா நம்மளுக்கு வந்து 3 இன்ச்சு கழிக்கணும். அப்போ 3 இன்ச்சுனா இந்த பக்கம் 1.5 இன்ச்சுக்கும் இந்த பக்கம் 1.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 18 இன்ச்சு. அதே போல் மார்பு சுற்றளவு வந்து அவங்களோட 20 இன்ச்சுங்க. இப்போ நம்மளுக்கு கலந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 22 வருதுங்களா, 22.5 வருது. இப்போ நம்ம 1.25 இன்ச் வந்து 2.5 இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். கோடு போடாமையும் தைக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நல்லா தைச்சி போனதுக்கப்புறம் நம்ம கோடு போடாமே தைச்சிக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறப்ப. 2 பக்கமுமே இதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவுலேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ வந்து இங்கே ஜாயின் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பின்பகுதியும் முடிச்சிட்டோம். அடுத்தது முன்பகுதி எடுத்து தைக்கலாம். இப்போ முன்பகுதி 2 பீஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து டாட் பிடிக்கணும். இது டாட் பிடிக்கிறதுலையே வந்து உங்களுக்கு அளவுகள் வந்து எப்படி டாட் பிடிக்கணுங்கிற 2, 3 இது இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டர் பகுதி அதே பின்பகுதிக்கு மடித்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷோல்டர் பகுதியிலேருந்து சென்டர் வச்சு இப்போ 3 இப்படி மடித்து போடுங்க. இப்போ 3 பார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி 3 மடித்து போட்டதில் கீழேருந்து 2.5 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒல்லியாக இருக்கவங்களுக்குனா 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். நார்மலாக இருக்காங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா போதும் உயரத்தில். அகலத்தில் வந்து இந்த பக்கம் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் கீழ்ப்பகுதியில். இப்போ ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் டாட் பிடிக்கிறப்பெல்லாம். இப்போ மேலே உயரத்துக்கு வந்து 2.5 இன்ச் போட்டிருக்கோம். கீழே சுற்றளவில் 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. 1 இன்ச் வைக்கலாம் அல்லது 1.25 வைக்கலாம். அவங்களோட உடம்பு ஆக பொறுத்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஹூக் சைடு பட்டி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து இந்த கீழ் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து முக்கோண பகுதி மாதிரி வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து போட்டு ஒரு தையல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஹூக் சைடு இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல அந்த இடத்துக்கிட்ட இருந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் சைட்லேருந்து நம்ம ஒரு தையல் போடணும். இப்போ இந்த 2க்கும் சேர்த்து சென்டர் பார்ட் அதை பாருங்கள், அந்த இடத்துல வரும் முக்கோணமாக கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி முக்கோணம் வர அளவுக்கு நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி ஆம் ஹோல் சைட்லேருந்து அதே போல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டே வரணும். கீழே வர வர ஷார்ப்பாக வந்துடணும். மேலே 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம் அப்படின்னா கீழே வர வர ஷார்ப்பாக வந்துடணும். இந்த மாதிரி ஆம் ஹோல் சைட்லேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாமே 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த முக்கோணம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு.
இதே வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இன்ச்சு கீழேருந்து உயரத்தில் 3 இன்ச் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உயரமாக தெரியும். இப்போ வந்து கப் ஷேப்பெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் நம்ம பட்டி பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக வேணாம், நார்மலாக இருக்க மாதிரி இருந்தால் போதும்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 2.5 இன்ச் வச்சா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். பட்டி பீஸ் வைக்கிறதே வந்து உங்களுக்கு 2, 3 முறை இருக்குங்க. இப்போ நான் வந்து சுலபமான முறையில் தைச்சு காமிக்கிறேன். 1/2 இன்ச்சு விட்டு நம்ம தையல் போடணும். இழுக்காமல் கரெக்டாக அதோட இதிலேயே கரெக்டாக வச்சு தைங்க. இப்போ டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதி வந்து உள்பக்கமாக கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது, கரெக்டாக அது செட் ஆகி நின்றுக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பட்டி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக 2 துணி ஒரே மாதிரி இருக்க மாதிரிமே முன்பகுதியும் பட்டி பீஸும் ஒரே அளவுக்கு வர மாதிரி 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டுட்டு நம்ம ஹூக் சைடு ஒயரை வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அளவு நோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் பார்த்து கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் 2வது தையல் போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதுங்க, அளவு ப்ளவுஸ் எல்லாமே நம்ம தைச்சிடலாம். இப்போ 2 தையல் போட்டதுக்கப்புறம் நகத்தில் கீறி விட்டு நம்ம வந்து படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம். பட்டிக்கும் மேல் பகுதிக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம ஒரு படிமான தையல் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துட்டு அப்படியே அது மேலே தையல் மேலேயே போட்டுட்டு வரணுங்க. பட்டி பகுதி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். உள் துணி தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. கரெக்டாக அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டு வரணுங்க. இது வந்து படிமான தையல் சொல்லுவாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டு பட்டி பகுதி பார்த்திங்களா மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி கீழே பார்த்த மாதிரி வந்துடக்கூடாது. மேலே பார்த்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது. அடுத்தது அதே போல் லெஃப்ட் சைடும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து ஹூக் சைடில் வி பீஸ் எப்படி வச்சு ஜாயின் பண்ணணும், கொக்கி மாட்டுற பகுதி எப்படி வச்சு ஜாயின் பண்ணணுன்னு நம்ம சொல்லித்தரேன். இதோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீளத்தை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி துணி எடுத்துக்கணும். அகலத்தில் 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த மாதிரி வேணும். துணி எடுத்து கட் பண்ணிவிட்டு 2 இன்ச் வந்து ஹூக் சைடுக்கும் 2.5 இன்ச் வந்து வி பீஸ் வைக்கிறதுக்கும் கொக்கி மாற்று சைடு வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காகவும் தேவைப்படும். இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ துணியோட நல்ல பகுதி இருக்கு இல்லைங்களா, வெளிப்பகுதி 2ஐயும் ஒரே பக்கமாக வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. எப்பயுமே தைக்கிறப்ப துணியை இழுத்து வச்சு தைக்கக்கூடாதுங்க. கரெக்டாக அதோட போக்குலேயே வச்சு தைக்கணும். ரொம்ப லூஸாக விட்டுறக்கூடாது, ரொம்ப இழுத்துறவும் கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு கீழே வந்து நம்மளுக்கு மடிப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மீதி எக்ஸஸ் துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே திருப்பி அந்த தையலுக்கு நேராக நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. இது கீறி விட்ட இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக உள் பக்கமாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து மறுபடியும் நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. அப்போ வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ துணியை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கோங்க. அந்த தையல் வந்து அந்த சைடில் இப்படி வர மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஹூக் சைடு வந்து கொக்கி கட்டுற பக்கம் கரெக்டாக வந்து அந்த பட்டி சரியாக நின்றுக்கும் அந்த பீஸு. கீழே நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தவிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உள்பகுதிக்கு அப்படியே மடிச்சுக்கோங்க. வெளியில் தெரியாத மாதிரி இப்படி உள்பகுதி அப்படி மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். நல்லா அப்படி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிசுரெல்லாம் உடனுக்குடனே கட் பண்ணிடுங்க. இப்போது கொக்கி மாட்டுற சைடு வந்து பட்டி வச்சு பீஸ் வச்சு தைச்சாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு அவங்களது முன்பகுதிக்கு வந்து 7.5 இன்ச் வருதுங்க கொக்கி மாட்டுற சைடு. வி சைடு வந்து 8 இன்ச் வரும். இப்போ நம்ம வந்து அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போது 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அளவு எழுதி வச்சுருக்கிறத வச்சு கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லாட்டி அளவு ஜாக்கெட் இருந்துச்சுனாலும் அதை வச்சு கொக்கி சைடு எவ்வளோ வருதோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு எழுதி வச்சு தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் முன்கழுத்து உயரமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவு ஜாக்கெட்டை வச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் அளந்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் கரெக்டாக. 1/2 இன்ச்சு தையலுக்கு போக அவங்களுக்கு முன்கழுத்து எவ்வளோ உயரமோ அது கரெக்டாக வந்துருச்சு. அதே போல் ரைட் சைடு வந்து நம்ம வி பீஸ் கொக்கி மாட்டுற சைடு வச்சு தைக்கணும். இப்போ இந்த மாதிரி பீஸ் 2.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். உயரத்தை விட கொஞ்சம் அதிகமாக துணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாட்டுற பக்கம் வந்து கொக்கி தைக்கிற பக்கம் வந்து நல்ல பக்கம் வச்சு தைச்சோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல பக்கமும் அடிப்பக்கம் வந்து உள்பகுதிக்கு போகிற மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ நம்ம மடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மேல் பீஸ் வந்து திருப்பி வரும். உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சு போக. பிசுறெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நூல் எக்ஸ்ட்ரஸ் நூலெல்லாம். இப்போ மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போது எந்திரத்துக்கிட்ட எப்படி எத்தனை கொக்கி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டது போக 2ஆக மடித்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் 2ஆக மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அது சென்டர் பகுதி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 1 2 3 5 கொக்கி வைக்க போகிறோம். இப்போ அதே போல் நடுவில் மார்க் பண்ண பகுதியிலேருந்து மேல் பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அது 2ஐயும் இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டராக கிடைக்கும். அந்த மடிப்புக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வி வந்து நம்ம வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பீஸை மடித்து நம்ம வி சைடு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கட்ட மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, அந்த தையலுக்கு நேராக அப்படி மடித்து வைக்கணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அப்புறம் வி மாதிரி தைங்க. இப்படி கிராஸாக கொண்டு வந்து தையல் போடணும். அப்படி இப்படி திருப்பிக்கோங்க. எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வி மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கூட தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால். நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டே இருக்கவங்களா இருந்தால் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். வி வந்துடும். வச்சுட்டு மடி நேராக கொண்டு வாங்க. அடையாளம் பண்ணியிருக்க இடத்துக்கு நேராக வி மாதிரி தைச்சிட்டே வந்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். துணிக்குள்ளே ஊசி இருக்க மாதிரி வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேட்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நெகுந்துக்கும் தையல். இதே போல் கீழே வரைக்கும் தைச்சிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் தைக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வி வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐ மாதிரி வச்சு நூலில் எம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கங்க. அந்த முறையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இந்த வி மாதிரி தைக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம இந்த பக்கமாக அடையாளம் பண்ணி நம்ம அதே மாதிரி ஐ மாதிரி வச்சது கூட தைச்சிக்கலாம் கொக்கி மாட்டுறக்கு. இப்போ இது இப்போது வி சைடு வி பீஸில் வந்து வச்சு தைச்சாச்சுங்க. கரெக்டாக 5 இது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இதே போல் கீழேயும் வந்து அவங்களோட இடுப்பு சுற்றளவுக்கு வந்து 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 8 இன்ச்சுக்கு இங்கே வந்து அடையாளப்படுத்திக்கலாம். 8 இன்ச்சு வச்சுட்டு உள் பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட முன்கழுத்து இறக்கும் அதே போல் நம்ம அளவு ஜாக்கெட் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது கரெக்டாக இருக்கான்னு இதே டேப்பில் வச்சும் செக் பண்ணிக்கலாம். எழுதி வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்குங்க உங்களோட முன்கழுத்து இறக்கத்துக்கு. பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து 2 பின்பகுதியும் முன்பகுதியும் ஜாயின் பண்ணிக்கலாம். பின்பகுதி இப்போ எடுத்து போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே முன்பகுதி பீஸை வந்து வச்சு தைச்சிக்கலாம். ஷோல்டரில் 1/2 இன்ச்சு தையலுக்குன்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஷோல்டர் பகுதி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இதை அப்படி திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அதே போல் அந்த பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு இடைவெளிக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
2 பக்கம் தையல் போட்டாச்சு. இப்போது கைப்பகுதி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு தான் தைக்கிறோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குடஞ்சி வச்சுருக்க பகுதி வந்து முன்பகுதிக்கு வர மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடையாளம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஷோல்ட்ரு சென்டரையும் பார்த்து கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடணும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே கீழே அப்படியே கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. ரொம்ப இழுத்து வச்சு தைச்சிடாதீங்க. 2 பகுதியும் கரெக்டாக இருக்க மாதிரி, 2 துணியும் கரெக்டாக இருக்க மாதிரி அளவு வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள் 2 சரியாக வருது. நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக எழுதி கட்டிங் போட்டு வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடுங்க. இதே போல் நம்ம அந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இதே போல் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு 1/2 இன்ச் அதே மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இழுக்காமல் கரெக்டாக வச்சு தைங்க. அப்போ தான் சுருக்கம் வராது, இல்லாட்டி சுருக்கம் வந்துடும். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. இதே போல் போட்டு வாங்க. இப்போ நம்ம பின்பகுதிக்கு நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள். அது வந்து தையலுக்கு 4 தையல் நம்ம போடுவோம். அந்த இடத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா. இப்போ ஒரு தையல் போட்டுட்டு நம்ம முன்கை சுற்றளவுலேருந்து கீழே மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வரைக்கும் கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 பீஸும் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கணும். அதை செக் பண்ணுறதுக்காக இப்போ இவங்க முன்கையிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் பாருங்கள், துணி வந்து எக்ஸஸ் வருதா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன முறையில் கட்டிங் போட்டிருந்தீங்கன்னா எக்ஸஸ் வரக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி வந்துடும் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது தையல் போட்டுக்கோங்க. மார்க் தப்பாக பண்ணிட்டோம், அளவு எடுக்கிறப்ப நம்ம தப்பாக அளவு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து மேலே ஏறும் தாளுமாக வரும் துணி, முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும். இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து அளவு போட்டுக்கனால உங்களுக்கு வந்து சரியாக கரெக்டாக வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள். இப்போ 2 தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம முன்கை வந்து சுற்றளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு முன்கை சுற்றளவு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு நேராக ஒரு தையல் போடணும். நான் உங்களுக்கு எதுக்காக அந்த அடையாளப்படுத்த சொன்னேன் பார்த்தீங்களா, நேர்கோடு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ வந்து 2 துணியும் சரியாக இருக்கான்னு வச்சுட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அந்த பக்கம் கையும் வச்சு ஜாயின் பண்ணி நம்ம இதே போல் தான் தைச்சிக்கணும். பாருங்கள் தையல் நீட்டாக வந்திருக்கு. கரெக்டாக வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க. இந்த மாதிரியே நம்ம ரைட் சைடு கையும் வச்சு ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் தையல் போட்டோம். இப்போ நம்ம வந்து மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு 20 இன்ச் மார்பு சுற்றளவு, இந்த பக்கம் தையலேருந்து அந்த பக்கம் தையல் வரைக்கும் கலந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள், 20 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து அளவு ஜாக்கெட் வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். இல்லை அப்படின்னம்னா நம்ம இவங்களோடது கூட்டி பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம் 7.5 இன்ச்சு 8 இன்ச்சு 18 இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லைங்களா, இப்போ கூட்டி பார்க்குறப்ப 34 34 வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அளவு ஜாக்கெட் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். இப்போ எங்களோடது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம 4 தையல் வரிசையாக ஒரு ஃபுட்டோட இடைவெளிக்கு அளவுக்கு 4 தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே 4 தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 8 இன்ச்சு இல்லைங்களா, வி சைடுக்கு 8 இன்ச் வருது. அதுக்கப்புறம் பேக் சைடுக்கு 18 இன்ச் வரணும். கரெக்டாக 18 இன்ச் வந்துருச்சு பாருங்கள். அதே போல் ஹூக் சைடுக்கு 7.5 இன்ச் வரணும், வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் முடிச்சிடலாம்.
ப்ளவுஸ் எல்லாம் 4 தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம கடைசியாக கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ முடிச்சக்கப்புறம் நம்ம வி சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஹூக் சைடு ஹூக் வைக்கிற பகுதிக்கு நீங்கள் இப்போவே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேராக துணி 2ஆக கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டிங்கன்னா கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கழுத்து பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த துணி, அதை வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அளவு தைச்சிட்ருக்கவங்களா இருந்தால் கரெக்டாக கழுத்து பீஸ் கிராஸில் போட்டு கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டிப்பு, இப்போ இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரியே கிராஸில் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேலில் உள்ள அளவுக்கு கரெக்டாக வச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நேராக வச்சு இது போட்டுறாதீங்க. நேராக வச்சு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வர ஆரம்பிச்சிரு கழுத்து பீஸு. இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணி கிராஸ் பீஸ், இதுக்கு கிராஸ் பீஸுன்னு தான் சொல்லுவாங்க கழுத்து பீஸை. இந்த மாதிரி கிராஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதே ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அப்படி அப்படியே எடுத்து வச்சு தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட்டு இந்த மாதிரி டிசைனர் வந்த ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உள்பகுதி வெளிப்பகுதி மாற்றி மாற்றி தைக்கிற மாதிரி வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரே இதில் கிடைக்கும். இப்போ இந்த கிராஸாக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த சைடுக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது மேல் பக்கமாக பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பீஸை வந்து இப்படி உள்பகுதி வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சு தைக்கணும். உள்பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டுக்கோங்க. அப்படி போட்டு அது மேலே வச்சு தைக்கணும். ஆப்போசிட் சைடில் வச்சு கிராஸாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸையுமே இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் வாயில் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வராது. நம்ம அப்படியே வந்து கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த டிசைனர் வந்தங்காட்டி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு செலக்ட் பண்ணி கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கழுத்தோட நீளம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பீஸாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த தையலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கழுத்தோட நீளத்துக்கு இது சரியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் கிராஸு. அப்புறம் இந்த கார்னரில் கரெக்டாக நேராக கட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடித்து நீங்கள் வந்து எப்படி தைக்கணுன்னா கழுத்தோட ஹூக் வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பகுதியிலேருந்து வச்சு தைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி இப்படி மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோன்னு சொன்னோம், அந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்காக நீங்கள் தைச்சிக்கிட்டே வரணும். இழுக்காமல் எப்பயுமே அதோட வகையிலே வச்சு தைக்கணுங்க. இழுத்துட்டிங்கன்னா அதுவுமே எந்த கைப்பகுதி ஆகட்டும், ஹூக் பீஸ் ஆகட்டும், கழுத்து பகுதி ஆகட்டும், நம்ம சுருக்கம் இல்லாமல் வரணும் அப்படின்னம்னா நம்ம தளர்வாக தைக்கணும். ரொம்ப லூஸ் விட்டுறக்கூடாது, ரொம்ப இழுத்து பிடிச்சிடக்கூடாது. துணி 2ம் ஒரே நேராக இருக்க மாதிரி வச்சு தையல் போட்டே வாங்க 1/2 இன்ச்சுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. இதே போல் கடைசி வரைக்கும் தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸ் துணி இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள ஒரு 1/2 இன்ச் மடிப்புக்கு வர மாதிரி வச்சுட்டு மீதி துணி வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ துணி நம்மளுக்கு மீதியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இப்போ மடிப்புக்காக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கடைசி வர நேராக கொண்டு வந்து இப்போ இந்த எக்ஸஸ் துணியை உள்ளே மடிச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இதை அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட கழுத்து பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு 4 தடவை தைக்கிற மாதிரி வருங்க. இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த தையல் தைச்ச பகுதியை நல்லா நகத்தால் கீறி விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த ஜாயிண்டில்.
அந்த ஜாயின் பண்ணது வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்க்குற மாதிரி வச்சு கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டு அந்த மேல் பகுதி பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி மடிக்கணும். இப்படி 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி மடித்து கரெக்டாக அந்த தையல் வந்து உள்ளே போயிருக்கணும். மேலே பக்கம் பார்த்த மாதிரி இருந்து உள்ளே போயிருக்கணும். இப்போ அது கரெக்டாக அந்த இடத்துட்டு வச்சு தையல் போட்டுவாங்க. கடைசி வரைக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க, மேலே பார்த்த மாதிரி இருக்கான்ட்டு. அந்த நம்ம தையல் போட்ட துணி வந்து உள்ளே இருக்கணும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்ப வந்து தையல் போட்ட துணி வந்து உள்ளே இருக்கணும். இதுக்குள்ளார அந்த உள்ளே வச்சு இப்படி மடிக்கணும். மடித்து தையல் போட்டே வரணும். இதே போல் கடைசி வரைக்கும் போட்டுருங்க தையல். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, துணி கீழே திரும்பிடுச்சு என்னன்னு பார்த்துட்டு கரெக்டாக தையல் போடணும். இது கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 விதம் இருக்குது. உருட்டு தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். இந்த மாதிரி படிமான தையல் மாதிரி போட்டு தரதுக்கும் கேட்பாங்க. இந்த மாதிரி தைக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தைச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா உருட்டு தையல்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் உருட்டின மாதிரி இருக்கும். பைப்பிங் த்ரெட் வச்சு திருப்புறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டின மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் ஒரு பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் தைச்சி போடுறோம். இப்போ கடைசி வரைக்கும் கரெக்டாக மேல் பகுதி பார்த்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மடித்து கடைசியில் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் வந்துட்டு தையல் போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எக்ஸஸ் துணி நீட்டிகிட்ருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை மறுபடியும் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். இப்போ இந்த எக்ஸஸ் துணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக இருக்கும். அது எப்படினாலும் கொஞ்சம் பிசுறு மாதிரி வரும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிகிட்டு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி மடித்து 2 தையல் போடணும். இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வரணும். அப்புறம் கீழே வந்து அந்த ஃபுட்டோட இடைவெளிக்கு தகுந்த அளவுக்கு ஒரு தையல் போடணும். இப்போ அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு வரோம். இப்போ ஓரத்துலேயே ஒரு தையல் போடாமல் கூட நம்ம அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணி தருவாங்க. அது வந்து தையலே தெரியாது, அந்த இடத்துல நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படியே மடித்து ஒரு பெரிய தையலாக போட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையலை பிரித்து விட்ருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த தையல்லையே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம 2 தையல் போட்டு படிமான தையல் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு அப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு ஃபுட்டோட இடைவெளிக்கு தகுந்த வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும். இதே போல் கடைசி வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு வந்தீங்கன்னா கழுத்து சுருக்கம் வராமல் நீட்டாக வரும். பாருங்கள், இது போல் தையல் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதாங்க, ஒரு ப்ளவுஸ் நம்ம நார்மல் ப்ளவுஸ் 1 மணி நேரத்தில் தைச்சி முடிச்சாச்சு. கட்டிங்கோடு சேர்த்து 1 மணி நேரம் தான் ஆகும். இந்த மாதிரி தைச்சி கொக்கி பகுதி வச்சு தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு கொக்கி வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் தைச்சதுக்கப்புறம்.